அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து டிஎன்பிசியில் எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பகுதியை பொறுத்தளவில் இது கொஞ்சம் பெரிய பகுதி அப்படிங்கிறதால இதை வந்து 2 வீடியோவை நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கொஸ்டின் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஓகேவா? வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸ், அதாவது நியூ சிலபஸில் இந்த பகுதி இருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரூப் 4 நியூ சிலபஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா அலகு 3ல் முதல் பகுதியே பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான். அதாவது அலகு 3 இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற பகுதியில் முதல் பகுதியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம். இதில் இருந்தால் இன்றைக்கி நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு எங்களுடைய வீடியோ அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஒரு கமெண்டும் பண்ணிடுங்க. முதல் வினா, ஹரப்பா கலாச்சாரம் என்ற நூலை எழுதியவர், அதாவது ஹரப்பா கல்ச்சர் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். இரண்டாவது வினா, சிந்து சமவெளி நாகரிக கால மதம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கூற்று 1ம் 3ம் சரி. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாசித்து பார்த்துடலாம். பாலிக் வழிபாடு என்பது ஹரப்பா நாகரிகத்தில் முக்கியமானதாக காணப்பட்டது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். சதுர வடிவம் கொண்ட பல பொருட்கள் பாலிக் வழிபாட்டின் அடையாளமாக அறியப்படுகிறது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தவறு. மூணாவது ஸ்டேட்மெண்ட், லிங்க வழிபாடு என்பது பிந்தைய இந்து மதத்தில் பாலிக் வழிபாட்டில் இருந்து உருவானது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் இங்கிலீஷில் படிங்க, உங்களுக்கு புரியும். அதாவது த லிங்கா இஸ் த பாலிக் எம்பலம் ஆஃப் லேட்டர் ஹிந்துயிசம், அதாவது பிற்காலத்தில் வந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய லிங்க வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த பாலிக் வழிபாட்டில் இருந்து வந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ம் 3ம் சரி. அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்த வடிவிலான மண் முத்திரைகள் கிடைக்க பெறவில்லை? ஓகே, வினாக்கள் வாசிக்கும் போது கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது தெளிவாக படித்து பார்த்துக்கணும். ஓகேவா? கிடைக்க பெறவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்திலான முத்திரைகள் கிடைக்கல. ஓகே, எந்த வடிவத்தில்னா கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதுரம் கிடைச்சிருக்கு, உருளை கிடைச்சிருக்கு, வட்டம் மற்றும் கனசதுரம் கிடைச்சிருக்கு. அடுத்த வினா, பின்வரும் கூற்றுகளில் எது சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாகியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது ஆல் தி அபோ. இது எல்லாமே வீழ்ச்சிக்கு காரணம் தான். என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஆரியர்களின் படையெடுப்பு, ரெண்டாவது வந்து மக்கள் தொகை அதிகரிப்பு, மூணாவது சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மாற்றங்கள். 3மே பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக வீழ்ச்சிக்கு காரணம். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை? ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் தற்போதைக்கு இந்தியாவில் கிடையாது. ஓகே, பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா? பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகம் பற்றிய தவறான கூற்று கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? 4 கூற்று கொடுத்துருக்குறாங்க, அதில் 1 தவறுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, எது தவறான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூற்று தான். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து இடங்களும் கிடையாது. ஓகேவா? ஒரு சில இடங்களில் வந்து கிராம நாகரிகங்களும் இருந்துச்சு. ஓகேவா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. கரெக்டு. ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கிறது. கரெக்டு. அடுத்து, லோத்தலின் சிறப்பம்சம் துறைமுகம் ஆகும். ஓகேவா? லோத்தலிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதோட சிறப்பம்சம் துறைமுகம். அடுத்த வினா, மொஹஞ்சதாரோவில் அகழாராய்ச்சி மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் மார்டிமர் வீலர். ஓகே, எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922. ஓகே, இதை பேஸ் பண்ணியும் வினாக்கள் இருக்குது. வரக்கூடிய வினாக்கள் நம்ம அதை பார்க்கலாம். அடுத்த வினா, சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சிந்துவின் தோட்டம்னு அழைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. அடுத்த வினா, இது ஒரு பொறுத்துக மாடலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஹரப்பா மக்கள் ஆட்சிப்படுகையில் தங்கியிருந்தனர். அவர்களின் இருப்பிடம் எந்த ஆட்சிப்படையில் தங்கியிருந்தனர் என்பதை குறிப்பிடுக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் தங்கியிருந்த பகுதி, அது எல்லாமே எந்த நதிகளுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. லோத்தல் இங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த நதி கீழே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போகவா. ஓகேவா? காளிபங்கன் இங்கிறது ஹாகர் அப்படிங்கிற நதி பக்கத்தில் இருந்துச்சு. ரூப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதி பக்கம் இருந்துச்சு. ஹரப்பா பார்த்தீங்கன்னா ராவி நதி பக்கம் இருந்துச்சு.
மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிந்து நதி பக்கம் இருந்துச்சு. ஓகேவா, இந்த வினா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நதி சம்மந்தமாக கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கூடிய குரூப் 4ல் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அதனால் இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப இதை படிச்சுக்கோங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, டேஸ் என்ற இடம் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ள இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா டோலவிரா. ஓகே, டோலவிரா இல்லை டொலவிரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் தான் குஜராத்தில் இருக்குது. பர்டிகுலராக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதிர் தீவில் இருக்குது. அடுத்த வினா, டேஸ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மட்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. ஓகேவா, அதாவது பளபளப்பான மட்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா உலகில் கிடைக்கப்பட்ட முதன்மை சான்றோட வந்து ஒத்திருக்கதா வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா, ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா ரோரி செர்ட் அப்படிங்கக்கூடிய கல்லில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திகளும் பிற கருவிகளும் செஞ்சாங்க. ஓகே, ரோரி செர்ட். அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் ஹரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று கேட்டிருக்கிறாங்க. ஓகே, 4 கூற்று கொடுத்துருக்குறாங்க, அதில் 1 தவறுன்னு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கூற்றுன்னு பார்த்துடலாம். அரச மரமும் அக்கேஷியா, ஓகே, அக்கேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டன. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் பேஸ் பண்ணி வினாக்கள் வந்திருக்கு, அக்கேஷியா அப்படிங்கிற மரம் பற்றி வினாக்கள் வரல, அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிநிதியாக கருதப்பட்டன. இது கரெக்டு. அடுத்தது ஹரப்பா நகரத்தில் இறந்த உடலை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை அப்படிங்கிறது தவறு. ஓகே, பின்பற்றினாங்க. ஓகே, இறந்த உடலை வந்து தகனம் பண்ணாங்க. அடுத்தது சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டாங்க. கரெக்டு, சிவனோட ஆதி வடிவத்தை வந்து பசுபதி அப்படிங்கிற பேரில் வந்து உங்க சாமி கும்பிட்டாங்க. ஓகேவா. அடுத்த வினா ஆல்ரெடி நம்ம மேலே சொன்னது தான், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். ஓகே, அரச மரத்தை கும்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கேஷியா அப்படிங்கிற மரத்தையும் புனித மரமாக அவங்க கருதுனாங்க. அடுத்த வினா, ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு. ஓகே, அவங்களுக்கு தெரியாத விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை. ஓகே, அவங்களுக்கு வந்து பன்றி தெரியும், யானை தெரியும், எருமை தெரியும், குதிரை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாது. அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையிலான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? ஓகேவா, எந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு தான் ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் இருந்தது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுது. அடுத்த வினா, மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக. ஓகே, என்னென்ன விலங்குகள் அந்த முத்திரையில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. ஓகே, இந்த 4 விலங்குகளும் இந்த பசுபதி முத்திரையில் இருந்துச்சு. அடுத்த வினா, ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல் கூற்று பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. கரெக்டு. ஓகே, அடுத்தது பாருங்க, சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்பட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது கரெக்டு. அடுத்தது பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை. ஸோ அதனால் இது தவறு. ஓகேவா, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுக்கள் இருந்தாங்க, ஆனால் இத்தனை குழுக்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்குற 5 அப்படிங்கிறது தவறு. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. அடுத்த வினா, கீழ்கண்ட லோதல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, 4 கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு கூற்றுமே பார்க்கலாம். லோதல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது. கரெக்டு. ஓகே, இது ஒரு துறைமுக நகரமாகும். இது கரெக்டு தான். இதன் நீளம் 37 மீட்டர், அகலம் 216 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் தவறு. ஓகே, உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நகரம் போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது. ஓகே, கரெக்டு. அடுத்தது இத்துறைமுக நகரத்தில் இருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்தது. ஓகே, கரெக்டு தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தவறு. ஓகே, ஜிகேயை பொறுத்தளவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கொஸ்டின் மட்டும் அப்படியே படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க நிறையா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இதுமாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஆப்ஷனையும் தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா அடுத்த முறை கேட்கும்போது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இதே கொஸ்டினில் இருந்து எப்படி கேட்கலாம்னா லோத்தல் டேஸ் வளைகுடாவில் காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா, லோத்தல் எந்த வளைகுடாவில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். இல்லைனா எந்த ஆற்றுடன், ஓகேவா, போகாவா அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, அதனால் ஆப்ஷனையும் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். மொத்த கூற்று சம்பந்தமான வினாக்களில் வந்து ஆப்ஷனை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும். அடுத்த வினா, இது ஒரு பொறுத்துக்கு மாடலில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே,
அதாவது ஒரு சைடில் வந்து ஹரப்பாவோட இடங்கள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சைடு வந்து அந்தந்த இடங்களில் கிடைக்கப்பட்ட எச்சங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இப்போது இதை மேட்ச் பண்ணலாம். மொஹஞ்சதாரோவில் என்னென்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் சிலை, வெண்கலத்தாலான ஒரு நடமாடும் பெண் சிலை கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் தாடி வச்சுருந்த ஒரு தலைவர் பொம்மையும் கிடச்சிருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஹரப்பா பார்த்திங்கன்னா ஒரு இடுகாடு. ஓகே, அடுத்தது லோத்தல் என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தத்தால் ஆன அளவுகோல் கிடச்சிது. அப்புறம் பனவாலி அப்படிங்கிற இடத்துல வந்து டெரகோட்டா கலப்பை, டெரகோட்டானா வேறு ஒன்றும் கிடையாது, களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொருள், அவ்வளோதான், டெரகோட்டா கலப்பை கிடச்சிருக்கு. ஓகேவா, ஓகே, இவ்வளோ தாங்க. அதாவது 2024 சிந்து சமவெளி பற்றி கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகேவா, இதற்கு அப்புறமா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2021 2023 வரை என்னென்ன வினாக்கள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் தவறான கருத்தை குறிப்பிடுக. ஓகேவா, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக வாசித்து பார்க்கலாம். சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. கரெக்டு. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு குறிப்பிட்ட நகர கலாச்சாரம் ஆகும். கரெக்டு. ஓகேவா, சிந்து சமவெளி மக்கள் அதிக அளவிலான அளவை முறைகளை பயன்படுத்தினர். கரெக்டு. ஓகே, சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிந்திருந்தனர். ஓகேவா, அவங்களுக்கு வந்து இரும்பை பயன்படுத்த தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த வினா, ஓகேவா, இது வந்து கூற்று காரணம் அப்படிங்கிற மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கூற்று, சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. இந்த கூற்று கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஓகே, அவங்க வந்து நாணயம்லாம் பயன்படுத்தவில்லை. ஓகே, காரணம் கொடுத்துட்டு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லை அப்படின்னு காரணம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது தவறு. ஓகேவா, அவங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்பம் தான் தெரியும். ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா முத்திரைகள்லாம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் உலோகத்திலான ஒரு சிலையை கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, ஆனால் அவங்க வந்து நாணயம் பயன்படுத்தலை, அவ்வளோதான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி. ஓகே, பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது சரி, ஆனால் அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பம் தெரியவில்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தவறு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 4 சிலபஸுக்கான வினா கிடையாது, ஆர்காலஜி. ஓகேவா, தொல்லியல் துறை சம்பந்தமான தேர்வில் கேட்கப்பட்ட வினா. ஓகே, இதில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிமிட்ரி R37 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறான பொருத்தம் கேட்டிருக்கிறாங்க. ஒன் சைடு வந்து பொருள் கொடுத்துருக்குறாங்க, இன்சைடு அந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட சிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, சங்கு. ஓகே, சங்கு எங்கே கண்டெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர். கரெக்டு. வைடூரியம் எங்கே கண்டெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்டுகை. கரெக்டு. கார்னெலியன் அப்படிங்கிறது எங்கே கண்டெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தலில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓமன் கிடையாது. ஓகேவா, ஸ்டீடிடைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டீடிடைட் அப்படி எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், அதாவது தெற்கு ராஜஸ்தானில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறானது. அடுத்த வினா, குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. லோத்னா இறந்தன்னு அர்த்தம். அடுத்த வினா, ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இரும்பு. ஓகேவா, நம்ம இதற்கான ஆன்சர் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இரும்பு வந்து அவங்களுக்கு தெரியாது. அடுத்த வினா, ஹரப்பாவிற்கு முதலில் 1826 வருகை தந்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். ஓகே, இந்த வினாவை பொறுத்தளவில் ஆண்டு ரொம்ப முக்கியம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய பேரையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சார்லஸ் மேசன் எப்போ வந்தார்? 1826 வந்திருப்பார். அடுத்த வினா, பொறுத்துக மடலில் கேட்டிருக்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஹரப்பா எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிந்தில் இருக்குது. காலிபங்கன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த வினா, சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த டைமில் யார் வந்து இயக்குனர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது, அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதை வச்சு தயாரிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணால், அதாவது டெரகோட்டா, அதாவது களிமண்ணால் வந்து இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஓகே, அந்த முத்திரைகள் எல்லாமே களிமண்ணால் செய்யப்பட்டது. அடுத்த வினா, யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜே மார்ஷல். அடுத்த வினா, ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹன்னிங்காம். அடுத்த வினா, ஹரப்பன் மக்களை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை
உண்மைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, 3 கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் எதெல்லாம் உண்மை அப்படின்னு பார்க்கலாம். ஹரப்பன் பாலஸை வழிபட்டார், ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, பாலஸை வழிபட்டார்கள், கரெக்டு. அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர் அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேவா, அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவிலில் வைத்தார்கள் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா, அந்த காலத்தில் கோவில்னா இல்லை. அடுத்த வினா, ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று? ஓகே, யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா RS சர்மா. அடுத்த வினா, சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்டுட்டு இவங்க வந்து நிலநடுக்கம்னு கொடுத்துருக்குறாங்க. புத்தகத்தை பொறுத்தளவில் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையெடுப்பு, வெள்ளம், வானியல் மாற்றம், இதுதான் முக்கியமான காரணங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க கீப்படி பார்த்தீங்கன்னா எர்த்குயிக்னு கொடுத்துருக்குறாங்க. என்னையை பொறுத்தளவு இது தவறு தான். நீங்கள் சரி நினச்சிங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். அடுத்த வினா, காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? ஓகே, எந்த ஆற்றங்கரையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காகர். காளிபங்கன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஓகே, எந்த ஆற்றங்கரையில் இருக்குன்னா காகரில் இருக்குது. ஓகேவா. அடுத்த வினா, தவறான கூற்றை தெரிவு செய்க. ஓகேவா, தற்கால இந்திய சமூகத்தில் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் சிந்து சமவெளி நாகரிக பண்பாட்டு கூறுகள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இப்பவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அப்படின்னு கேட்டுட்டு அதில் வந்து எது தவறுன்னு கேட்டிருக்கிறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் வாசிக்கலாம். தற்கால இந்தியாவில் சிந்து நாகரிக பொம்மை வண்டி மாதிரிகள் புழக்கத்தில் உள்ளன. ஓகே, அதே மாதிரி தான் இப்பவும் வந்து களிமண்ணால் செஞ்ச பொம்மைனா யூஸ் பண்ணுறோம். இது கரெக்டாக? இது கரெக்டு. சிந்து நாகரிக கால சக்கர மண்பாண்டங்கள் தற்போதும் வடமேற்கு இந்தியாவில் புழக்கத்தில் உள்ளன. இது கரெக்டாக? கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விலையுயர்ந்த கற்களிலிருந்து பாசிமினி தயாரிக்கும் சிந்து நாகரிக தொழில்நுட்பம் தற்போதும் நடைமுறையில் உள்ளது. இது கரெக்டாக? கரெக்டு. அதுக்கப்புறமா கோட்டை அரணுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டம் தற்போதும் நடைமுறை உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை. ஓகேவா, இப்போ எந்த ஒரு நகரத்துக்கும் கோட்டைனா கிடையாது. ஏன்னா நகரங்கள் பெருகிக்கிட்டே போகுது, கோட்டைனா போட முடியாது. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. அடுத்த வினா, ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் வந்தீங்கன்னா ஷார்ட் டு காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கலாம். அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்தாச்சு, சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம். அடுத்த வினா, சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் 0.875. அடுத்த வினா, ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செம்பு மற்றும் வெண்கலம். ஓகேவா, அவங்களுக்கு வந்து இரும்பு தெரியாது, ஸோ அதனால் இது ரெண்டும் ஆப்ஷன் தவறு. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே செம்பு வெண்கலமும். அடுத்த வினா, சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. முதலாக பயன்படுத்திய யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சர் ஜான் மார்ஷல். அடுத்த வினா, மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஓகே, எத்தனை மண்ணடுக்குகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 மண்ணடுக்குகள் இருக்குது. அடுத்த வினா, சிந்துவெளி வரி வடிவங்கள் அதாவது ஸ்கிரிப்ட் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவன். அடுத்த வினா, ஹரப்பா அமைந்துள்ள மான் கோமரி மாவட்டம் எங்கு உள்ளது? ஓகே, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்த வினா, பொறுத்துக மாடலில் கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைடில் சிந்து சமவெளி நகரங்கள் கொடுத்துருக்குறாங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா அதை வந்து அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ மேட்ச் பண்ணலாம். சன்குதாரோ. ஓகே, சன்குதாரோ அப்படிங்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MG மஜும்தார். லோத்தலில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா SR ராவ். பனாவலியில் அகழ்வாராய்ச்சி பண்ணவர் வந்து பீஸ்ட். ஓகேவா, மிட்டாதல் அப்படிங்கிற இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணவர் பார்த்தீங்கன்னா சூரஜ் பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வினா, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்காம். அடுத்த வினா, செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. துறைமுக நகரம்னா லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த லோத்தலுக்கான இந்த லோத் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா இறந்த அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த வினா, கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சான்குதாரோ. ஓகேவா, அதாவது எல்லா நகரத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோட்டைகள் இருக்குது, பட் இந்த ஒரு நகரத்துக்கு மட்டும் கோட்டைகள் இல்லை. அடுத்த வினா, மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது? எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லர்கானா. ஓகேவா, லர்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது.
அடுத்த வினா சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, முதல் கூற்று பார்க்கலாம். இது மதசார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை. கரெக்டு. இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது. கரெக்டு. அடுத்த வினா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது? என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். அடுத்த வினா எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது? ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆரியர் அல்லாதோர். ஓகேவா, ஆனால் எக்ஸாக்டாக தெரில யார் உருவாக்குனாங்கன்னு. ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க ஆரியர்கள் கிடையாது. ஓகே, அவங்க படையெடுப்பு மூலமாக தான் வந்தவங்க. அதனால் இவங்க ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆரியர் அல்லாதோர்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைட் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி பகுதிகள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட தொடர்புடைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, மொஹஞ்சதாரோ. ஓகே, மொஹஞ்சதாரோவில் ஒரு பெருங்குளம் இருக்குது. ஓகேவா, பெருங்குளியல். ஹரப்பா டியா சஹானி. திரிமுகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது 3 முகம் கொண்ட ஒரு சிவன் முத்திரை கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா வெண்கலக்கோள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கோள். அடுத்த வினா பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது வரக்கூடிய தேர்வில் கேட்கலாம். பணியாளர் குடியிருப்பு எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா பகுதியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹரப்பாவில் பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த வினா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. 4 கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கூற்றுகள்னு பார்க்கலாம். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கரெக்டு. காளிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத செங்கற்கள் கட்டடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளது. கரெக்டு. சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள், கிணறுகள், குளியலறைகள், நடைபாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கரெக்டு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகளில் ஒரு முற்றமும் அதை சுற்றி 4 மற்றும் 6 தங்கும் அறைகள் அமைந்திருந்தன. இது கரெக்டு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அடுத்த வினா சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்றுகளில் சரியானது கேட்டிருக்கிறாங்க. ஓகே, 4 கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம். வலுவான மத்திய அரசு. கரெக்டு. ஒவ்வொரு தெருவிலும் தெரு விளக்குகள் இருந்தன. கரெக்டு. தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது. கரெக்டு. பணக்காரர் மற்றும் ஏழைக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது. கரெக்ட். ஓகே, 2 பேருக்கும் செப்பரேட்டான பகுதிகள் இருந்துச்சு. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அடுத்த வினா பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. கரெக்டாக. ஓகே, அவங்களுக்கு 2மே தெரியாது. கரெக்டு. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். கரெக்டு. பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பருத்தியாலான துணிகளும் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். ஓகேவா, கரெக்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்த வினா டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். ஓகேவா, யூனிஃபார்ம் அப்படிங்கிற இதில் இருக்கக்கூடிய மெலுக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை குறிக்குது. அடுத்த வினா பின் வருவனவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம். ஆல்ரெடி பார்த்தாச்சு, லோத்தல். அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இரும்பின் கண்டுபிடிப்பு. இரும்பு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ஆரியர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு. ஓகேவா, அது சிந்து சமவெளி காலங்களிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா, விவசாயத்தின் துவக்கம் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். தீயின் கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா இடைக்கற்காலத்திலே தீயை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான கால வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அதோட ஆண்டுகள் தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கே அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பால. எப்போ? 1921. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி செஞ்சுருப்பாங்க. எப்போ? 1922 அகழ்வாராய்ச்சி செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சன்கு தாரோ எப்போ பார்த்தீங்கன்னா 1931 செஞ்சுருப்பாங்க. அப்புறமா லோத்தலில் பார்த்தீங்கன்னா 1957 அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 1, 2, 4. அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழியாக டேஸ் இருந்தது. விவசாயம், அதாவது வேளாண்மை.
அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. அதாவது சிந்து நாகரிகத்தின் அமைவிடங்களை அதாவது குடியிருப்புகள் எந்தெந்த இடங்கள்ல அமைஞ்சிருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. மேற்கு திசையில் இருந்த குடியிருப்பு வந்து சட்கா ஜெண்டர். ஓகேவா. வடக்கு திசையில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டு கே. தெற்கு திசையில் இருந்தது தைமாபாத். கிழக்கு திசையில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆலம் கிர்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த வினா தோலாவிரா பழமையான டேஸ் நகரம்னு கேட்டிருக்காங்க. தோலாவிரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹரப்பன் நகரம். ஓகே, ஹரப்பன் நகரம். அடுத்த வினா சிந்து சமவெளி மக்களின் சமய நம்பிக்கையில் கீழ்கண்ட கூற்றில் எவை சரியானவின்னு கேட்டிருக்கிறாங்க. 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. முதல் கூற்று பார்க்கலாம். தாய் வழிபாடு கலாச்சாரம் சமுதாயத்தில் உள்ளது. கரெக்டு. உருவ வழிபாட்டில் தாய் கடவுள் வழிபாடு என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கரெக்டு. ஓகேவா, ரெண்டுமே சரியானது தான். அடுத்த வினா மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எதனால் செய்யப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கால் செய்யப்படவில்லை. ஓகே, தந்தத்தால் செஞ்சாங்க. ஓகே, அதுக்கப்புறமா மட்களால் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சவர்க்காரம் அப்படிங்கக்கூடிய கல்லாலும் செஞ்சாங்க. ஓகேவா. அடுத்த வினா சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃபிக். ஓகேவா, சித்திர எழுத்துக்கள் தான் எழுதுனாங்க. ஓகேவா, சித்திர எழுத்தாக தான் எழுதுனாங்க. அடுத்த வினா நம்ம ஆல்ரெடி பொறுத்துக்க மாடலில் பார்த்த வினா தான் இது. ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடக்க இருந்த குடியிருப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஷார்ட் டு கே. அடுத்த வினா சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்றுகள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, தவறான கூற்றுகள் கேட்டிருக்கிறாங்க. 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். கரெக்டாக, கரெக்டு. சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர் அப்படிங்கிறது கரெக்டு. சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 மட்டும் தவறு. அடுத்த வினா சிந்து சமவெளி கட்டிடக்கலை குறித்து சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3மே சரி. ஓகேவா. மொஹஞ்சதாரோவில் கட்டிடத்தின் கட்டமைப்பில் 7 நிலைகள் காணப்படுகின்றது. கரெக்டு. மொஹஞ்சதாரோ கட்டி அடித்தளம் சிறிய மாறுதல்கள் காணப்படுகின்றன. இதை இங்கிலீஷில் வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது மைனர் வேரியேஷன் ஃபவுண்ட் இன் கிரவுண்ட் பிளான் இன் மொஹஞ்சதாரோ. அதாவது அடித்தளத்தில் சின்ன மாறுதல்கள் காணப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை. அதாவது அந்த டைமில் வந்து அது மாற்றம் பெறாமல் அப்படியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தவறான ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா ஸ்டோன் பில்டிங் ஆர் ஃபவுண்ட். அதாவது கற்களாலான கட்டடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஓகே. அடுத்த வினா கூற்று மட்டும் காரணம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கூற்று படிக்கலாம். சிந்து வியாபாரிகள் மெசபடோமியாவில் தங்கினர். ஓகேவா, இது கரெக்டாக, இது கரெக்டு. காரணம் பார்த்தீங்கன்னா பருத்தியை தங்களுடன் கொண்டு சென்றனர். அதாவது பருத்தியை விற்கிறதுக்காக அவங்க வந்து மெசபடோமியா போயிருக்கிறாங்க. ஓகேவா. ஆல்ரெடி ஒரு வினாவில் நம்ம என்ன பார்த்துருவோம், மெசபடோமியாவுக்கும் சிந்துக்கும் வந்து வாணிப தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா. அடுத்த வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஹரப்பா பற்றிய கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. கூற்றுகளை படிக்கலாம். முதல் கூற்று ஹரப்பாவின் சுவர்கள் வலிமையற்றவை அப்படிங்கிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறு. ஓகேவா. டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றது அப்படிங்கிறது கரெக்டு. சிறிய தலையுடைய அருமினிய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகே, சிந்து பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கரெக்டு. ஹரப்பா கிமு 1750க்கு பிறகு அழிவுற்றது. ஓகே, இது கரெக்டாக, இது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தவறு, 2, 3 மற்றும் 4 சரி. ஓகே, அவ்வளோதாங்க. பார்ட் 1 இதோட முடிச்சுக்கலாம். ஒரு 75 வினாக்கள் பார்த்தாச்சு. அதாவது 2021, 22, 23, 24 காலகட்டங்களில் சிந்துவெளி பற்றி கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் சிந்துவெளி பற்றி டிஎன்பிசியில் என்னென்ன வினாக்கள் கேட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எங்களுடைய உழைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.